என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு 23/4/2024 முதல் 7/5/2024 வரை எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகிறது, மேலும் எந்த விஷயத்தெல்லாம் துலாம் ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும், அதை பத்தின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமா முழுவதுமா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா, அதுவும் பழனிமலை முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்று கமெண்ட்ல 3 முறை பதிவிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ. சின்னதாக ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க, ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக 3 months கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 week அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ துலாம் ராசிக்கார நேயர்களே, மேச ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் சித்திரை மாதம் என்று சொல்லப்படுது. மேலும் சூரியன் மேச ராசிக்கு மாறக்கூடிய நாள் தமிழ் புத்தாண்டும் பிறக்குது. இந்த மாதத்துல நிலவும் கிரகங்களின் அடிப்படையில எந்த ராசிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் இந்த இடைப்பட்ட 15 நாட்கள்ல நிகழப்போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. துலாம் ராசிக்கு 7ஆம் வீடான மேசத்துல சூரியன் உச்சமடைய இருக்கிறாருங்க. இதனால உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் அதிகரித்தே காணப்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்துல உங்களுடைய கூட்டாளிகளுடன் பேச்சில் நீங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பணியிடத்துல சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்காமல் கூட போகலாங்க. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் சக நண்பர்களை நீங்க அனுசரித்து செல்ல வேண்டிய மாதம் என்றே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய வேலை வாய்ப்புக்காக சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் கூட இருக்குங்க. உங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக லாபமும் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில இனிமையாக பேசினால் உங்களுடைய வாழ்க்கையானது சிறப்பாகவே இருக்குங்க. சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு தைரிய பராக்கிரம காரகனான செவ்வாய், அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரன் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு எப்பொழுதும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை இருந்து கொண்டேதாங்க இருக்கும். வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற வேகமும் இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு புதிய வழியினை காட்டப்போகுதுங்க. சப்தம குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது. மேலும் உங்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கும் உயர்ந்தே காணப்படும். சிலருக்கு புதிய வேலை அமையும் என்றாலும் கூட மே 1 முதல் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. செயல்களில் சங்கடங்களும் தோன்றலாம். அதே நேரத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஏப்ரல் 22 முதல் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க இருப்பதால உங்களுடைய ஆற்றல் வெளிப்பட போகுது. உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் விலக போகுது. எதிர்ப்புகள் இல்லாத நிலை உருவாகுங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். முயற்சிகளில் இருந்த தடைகளும் விலக போகுது. உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுவதும் எதிர்மறையாக சஞ்சரிப்பதால் எதிர்ப்பாளினரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் நீங்க ஒப்படைக்க கூடாதுங்க. அது சங்கடத்திலேயே முடியும். சிலருக்கு புதிய சொத்து சேரப்போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கும் வந்துவிடும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகவே இருக்க போகுதுங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலையே ஏற்பட போகுது. பிள்ளைகள் நலனில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். புதிய நண்பர்களிடம் ரகசியங்களை நீங்க சொல்லக்கூடாதுங்க. விவசாயிகளுக்கு இந்த மாதம் மிகவும் யோகமான மாதமாகவே இருக்க போகுது. அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பானது அனைத்துமே நிறைவேறிவிடும். மாணவர்கள் மேற்படிப்பு பற்றிய சிந்தனை மே 7க்கு பிறகு நிறைவேறப் போகுது. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 10 மற்றும் 11, அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 15, 18, 24 மற்றும் 27, மே 6 மற்றும் 9. பரிகாரமாக கருமாரியம்மனை வழிபட்டால் குறை அனைத்தும் தீர்ந்துவிடுங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரம்.
அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன், யோகக்காரகன் ராகுவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகமாகவே இருக்க போகுதுங்க. அதனால உங்கள் வழி என்பது தனி வழியாகவே இருக்க போகுது. இந்த சித்திரை மாதத்துல உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம் என்றே சொல்லலாங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் ஒரு வழியாக விலக ஆரம்பிக்குங்க. எதையோ இழந்தது போல் நடமாடிய நிலையிலிருந்து நல்ல மாற்றமும் உண்டாக போகுது. செயல்கள் யாவும் அனைத்துமே வெற்றியில் முடியும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடுங்க. போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகிவிடும். வழக்கு விவகாரங்களில் முடிவு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அரசியல்வாதிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாக போகுது. சிலருக்கு புதிய பொறுப்பும் வந்து சேரும். மாதத்தின் முற்பகுதியில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் நடந்தேறும். சிலருக்கு சொத்து சேர்க்கை கூட உண்டாகலாம். சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகவே இருக்க போகுது. எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாகும். குடும்பத்தினர் மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க. வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் கையெழுத்தாகும். விவசாயிகள் முன்னேற்றம் காண்பாங்க. மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 14, மே 11 மற்றும் 12. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 15, 22, 24, மே 4 மற்றும் 6. பரிகாரமாக காளிகாம்பாளை தினமும் வழிபட்டால் உங்களுடைய வாழ்வானது வளம் பெறுங்க. அடுத்து விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தனபுத்திர நாணகாரகனான குரு, அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஒன்றையும் கண்டறிந்து அதில் வெற்றியடையும் ஆற்றல் இயல்பாகவே இருக்குங்க. செல்வமும் செல்வாக்கும் உங்களை வந்து சேரும். பிறக்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்லலாங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் ஏப்ரல் 30 வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய நிலையில முன்னேற்றம் அளிப்பாருங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு வழியாக விலக ஆரம்பிக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும். ராகு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. எதிர்ப்புகள் இல்லாமல் போய்விடும். நீண்ட நாளாக தடைபட்ட முயற்சிகள் இப்போது வெற்றியை அடைய போகுதே. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த காலத்துல பின்வாங்கி செல்வாங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கானது உயர்ந்தே காணப்படும். பொருளாதாரமும் மேம்பட்டே காணப்படும். வியாபாரம், தொழில வருமானம் உங்களுக்கு அதிகரித்தே இருக்குங்க. பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய முயற்சிகளை வெற்றியில் கொண்டு சேர்க்கும். மே 7 முதல் புத பகவானின் சஞ்சார நிலையால் புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கையெழுத்தாக போகுது. மேலும் உங்களுக்கு சொத்து சேர்க்கையும் உண்டாகுங்க. பெண்களுக்கு இந்த மாதம் யோகமாகவே இருக்க போகுது. மேலும் திருமண வயதினருக்கு வரணும் வந்து சேரப்போகுது. சிலருக்கு திருமணம் நடந்தே தீரும். தொழில ஆதாயமும் உண்டாக போகுது. மேலும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் உண்டாகும். விவசாயிகள் நிலையில இருந்த சங்கடமும் விலகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் எண்ணமும் நிறைவேறப் போகுதுங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 15, மே 12 மற்றும் 13. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 21, 24 மற்றும் 30, மே 3 மற்றும் 6. பரிகாரமாக குலதெய்வ வழிபாட்டால் உங்களிடம் இருக்கக்கூடிய குறை அனைத்தும் விலகிவிடுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நினைத்ததை முடிக்கும் மாதமாக திகழப்போகுது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு பணவரவு ஏற்படாது என்றாலும் கூட செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலமாக கடன் வாங்கும் பிரச்சனையில இருந்து நீங்க தப்பித்து கொள்ளலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அதிகரித்தே காணப்படும். திருமண முயற்சிகள் வெற்றியை உங்களை தேடி தருங்க. வாகன யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கலாம். அந்த வேலையை திறம்பட செய்வதன் மூலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் ஏற்பட போகுது. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். இருப்பினும் தொழிலில் புதிதாக ஒப்பந்தங்களை செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து உடன் இருப்பவர்களிடம் ஆலோசித்து பிறகு முடிவெடுப்பது நன்மையை தருங்க. இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு நீங்கள் மகாலட்சுமி வழி
வழிபட வேண்டுங்க. இதுவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.